தலைவரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் மூடில் இருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகிறது. நம்முடைய வேட்டையன் படம். இந்த ரிலீஸில் ஏன் இவங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, அதனால் இந்த ப்ரீ புக்கிங்ஸ்லாம் சில கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ணல, தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணல இன்னுமே ப்ரீ புக்கிங்ஸு. ஆனால் வேர்ல்டு வைடில் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ புக்கிங்கே மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கான். அதாவது படம் வர்றதுக்கு இன்னும் 10-12 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ புக்கிங் பண்றாங்க, யாரெல்லாம் 10ஆம் தேதி படத்தை பார்க்க போறீங்கன்ட்டு. அதுலயே ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறது தான் நம்மளுடைய வேட்டையன் படம். அப்புறமா இந்த படம் வந்தா எவ்வளவு சாதனையை பண்ணணும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்றோம், அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் உடைச்சிட்டு போயிடும் போல இந்த வேட்டையன் படம். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. வந்த 2 சாங்கே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி விட்டு இருக்கு. பட்டையை கிளப்பி நம்மள இன்னும் அந்த பூஸ்ட்லேயே வச்சுட்டு இருக்கு. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே இந்த படம் இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 to 5 crores. அதாவது நேற்று சொன்ன கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 to 5 crores சொல்கிறாங்க. இன்னைக்கு எங்கே போய் நின்றுச்சுன்னு நமக்கு தெரியல. 3 to 5 crores வந்து ப்ரீ புக்கிங்லேயே வசூல் பண்ணியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலாம் ப்ரீ புக்கிங்கை ஓப்பன் பண்ணால் இது ப்ரீ புக்கிங்லேயே வந்து 50 crores 60 crores போயிடும் போலியே. அப்போ டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ வசூலாகும்னு பாருங்க. ஏன்னா அவ்வளோ வெறியா வந்து ரஜினி ஃபேன்ஸு எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, எப்பவுமே ரஜினி சாரோட படத்தை வந்து நம்ம ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்களான்னா கிடையாது. அஜித் சாரும் போய் அஜித் சார் ஃபேன்ஸும் போய் சந்தோஷமா பார்ப்பாங்க. ரஜினி சாரை வந்து தூக்கி வச்சு தான் கொண்டாடுவாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80s கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், ஏன் 70s கிட்ஸு கூட போங்க, எல்லாரோட ஃபேவரட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு இந்த வயசுலையும் ஒரு 70+ ஏஜ்லையும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை கட்டி போட்டு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காருன்னா உண்மையாலே அது மிகப்பெரிய விஷயம். யாரால முடியும் சொல்லுங்க? மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தூக்கி நிறுத்தலாம், அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கி வச்சுக்கலாம். பட் அதற்கு அப்புறமா எது உங்களுக்கே காலகட்டங்கள் தெரியும். எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ரஜினி சார் கமல் சார்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அஜித் அண்ட் விஜய்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, தனுஷ், சிம்பு, இந்த மாதிரி லைன் லிஸ்ட் வந்துடுது. இப்போ சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாமே வந்துடுறாங்க. பட் ரஜினி சார்ன்றவர் பாருங்க, அங்கே அந்த பிடிச்ச இடத்த இது வரைக்கும் வந்து விட்டு தரல. அதை பிடுங்கவும் முடியல யாரும் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தானே அவர் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எங்கன்னா சோர்ந்து போறாரா மனுஷன் பார்த்தீங்களா? இப்போதான் ஜெயிலர் படம் வந்துச்சு. அந்த ஜெயிலர்ல ஒகும் டைகருக்கு ஒகும்னே நம்மளை உட்கார வச்சு தேட்டர்ல வந்து கட்டி போட்டுட்டாங்க. அந்த ஸ்டைலு தாங்க. அந்த மனுஷன் வந்து அப்படி நடந்து வரும்போது அவருக்கு அந்த பிஜிஎம்ஐ எங்க போட்டா எங்க செட் ஆகும், ஒன்றும் தேவையில்லை. அவர் நடிக்கவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அவர் நடந்து வரும்போது அந்த பிஜிஎம்ஐ போட்டா போதும். அந்த ஃபேன்ஸ்லாம் கை தட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லாரும் ஃபேன்ஸும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸை வச்சுட்டு இருக்கிறவர் தான் ரஜினி சார். எல்லா கிட்ஸுமே அவருக்கு சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஒரு 50 இயர்ஸா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை கட்டி போட்டு வச்சிருக்கிற மனுஷனுக்கு இதெல்லாம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற ஒரு ஆளுனா அது எப்பவுமே சொல்லலாம் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். அதெல்லாம் வந்து யாருன்னா பறிக்கணும்னு நினச்சாலும் 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய ஸ்டைலு, அவருடைய அந்த வே ஆஃப் வாக்கிங்கு, அந்த ஒரு டைலாக் பேசுகிற மேனரிசமு, அதெல்லாம் சத்தியமாக யாருக்கும் வராதுங்க. அதெல்லாம் பண்ணாதானே பீட் பண்ண முடியும். எதுவுமே அவர் என்ன பெருசாக டான்ஸ் ஆகிட போகிறாரு. நம்ம அஜித் சார் மட்டும்தான் பெரிய ஸ்டெப்ஸ்லாம் போட மாட்டார். அவருக்கு என்ன ஸ்டெப் வருதோ அந்த ஸ்டெப்பு தான். பட் இருந்தாலும் பாருங்க, அந்த வே ஆஃப் வாக்கிங்லேயே வந்து ஃபேன்ஸ் வந்து கவர் பண்ணிடுவாரு, ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணிடுவாரு. அதுதான் வந்து ரஜினி சார். நம்ம ஏன் ரஜினி சார் அஜித் சாரோட எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசுறோம்னா, இவங்க 2 பேரும் ஒரே கேட்டகரியை சேர்ந்தவங்க தான். பெருசா வந்து தங்களை காட்டிக்காதவங்க, பெருசா டான்ஸ் ஆடாதவங்க, பெருசா ஸ்டண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் ஸ்கிரீனுக்குள்ள வந்தா போதும், எழுந்திரிச்சு கை தட்ட என் ஃபேன்ஸ் ரெடியா இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பவரை வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இவங்க. அதை வந்து நம்ம மேக்னெட்டிக் பவர்னு கூட சொல்லலாம். அதே தான் இந்த அண்டர் பாட்லையும் வந்து ரஜினி சார் சொல்லியிருப்பாரு பாருங்க, ஏ சூப்பர் ஸ்டாருடா அண்டர் ஒன் டாப் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைலுடா. இதுதான் அந்த மேக்னெட்டிக் பவர் தான் வந்து ரஜினி சார் வந்து நம்ம அவர்கிட்ட வந்து இழுத்து வச்சிருக்கு எல்லா ஆடியன்ஸையும். இப்போ வந்து இந்த வேட்டையன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டு மனசுலாயோ, அது வந்து எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்தாலும் அந்த ஸ்டெப்பு தான், இப்படி போயிட்டு இப்படி வர ஸ்டெப்பு, ரஜினி சார் ஆடுற ஸ்டெப்பை போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு அந்த ஸ்டெப்பை போட்டு ரீல்ஸா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் சாங்கு இப்போ படத்தை வந்து வேட்டைன்னு சொல்லலாமா இல்லை அண்டர்ன்னு சொல்லாமேன்னு சந்தேகத்தில் பாதி பேர் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா 2த்துக்கும் ஒரே மீனிங் தான்.
அண்டரும் வேட்டையனும் சரி என்ன எல்லாத்தையும் வேட்டையாட போகிறாங்கன்னா என்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு படத்தில் சொல்லியாச்சு. இவங்க வந்து சில பேரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அந்த என்கவுண்டர் நியாயம் இல்லையா? இந்த என்கவுண்டர் பண்ணனால ரஜினி சாருக்கு என்னதான் பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் வந்து தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு ஞானவேல் சாரை பற்றி நல்லாவே தெரியும். அவர் எப்பவுமே என்கவுண்டரிசமை க்ளோரிஃபை பண்ண மாட்டார். அதனால வந்து இந்த படத்தில் வந்து ரஜினி சாருக்கு ஹீரோ ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எப்படி இவங்க எடுத்துகிட்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவர் ஆல்ரெடி எடுத்த ஜெய் பீம் படம் கூட அதில் வந்து விசாரணை கைதிகள் எப்படி துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற கதை தான் அது. பட் அதில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் ஹீரோ கிடையாது. சூர்யா வந்து போலீஸ்காராக வந்திருக்க மாட்டார். சூர்யா வந்து யாரா வருவார்னா மீட்கிற அட்வொகேட்டா வருவார். அப்பதான் வந்து ஹீரோ ரோலை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அட்வொகேட்டா வரும்போது தான் நீங்க பண்ணது தப்புன்ட்டு அவங்கள வந்து குத்தம் சொல்ல முடியும். பட் போலீஸ்கார ஹீரோவா போட்டுருந்தா எப்படி நீங்க சப்போர்ட் பண்ண முடியும்? முடியாதுல்ல. ஏன்னா பண்ற தப்பே அவங்க தான். பட் இந்த படத்துல வேட்டையன் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு பண்றவர் தான் ஹீரோ, என்கவுண்டர் பண்றவர் தான் ரஜினி சார். அதை எப்படி க்ளோரிஃபை பண்ணுவாரு, எப்படி எடுத்துட்டு போறாரு, கோட் டிராமால எப்படி காட்ட போறாங்கன்றதுக்கு தான் நம்ம எல்லா ஃபேன்ஸுமே வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த 2 பாட்டு போதும் தேட்டரை வந்து கதிகலங்க வைக்க போதும். அந்த மனசுலாயோ ஸ்டெப்பும் அண்டர் பாட்டை வந்து கரெக்டாக அனிருத்துக்கு தெரியும். ரஜினி சார் எங்கே வரும்போது அந்த பாட்டை எங்கே போடணும், எங்கே போட்டால் வந்து ஆடியன்ஸ் கை தட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, எங்கே வந்து எழுந்திருச்சு ஆடுறதுக்கு ரெடியாக வாங்கன்ட்டு அனிருத்துக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம ஜெயிலர் படத்துலேயே பார்த்துருக்கோம். அந்த உக்கும் சாங்கை வந்து அப்படி நடந்து வரும்போதும் அந்த அந்த பிஜிஎம்லாம் எங்கெங்க போடணுன்றது வந்து அனிருத்துக்கு தெளிவாக தெரியும். ஸோ ரஜினி சாரை செமையா வச்சு செஞ்சிருக்க போறாரு அனிருத் இந்த வேட்டையன் படத்துல. ஸோ ப்ரீ புக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பிச்சுக்கிட்டு போகுது. ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரெக்கார்டை உடைச்சிக்கிட்டு போகுது. இன்னும் இந்தியாவில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே மிகப்பெரிய சாதனையை பண்ணும், வசூல் சாதனையை பண்ணணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் 1000 crore அப்படின்ற பட்ஜெட்டை எட்டுமா அப்படின்ட்டு தான் இப்போ எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா கோட் வந்து 1000 crore அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஆம்பிஷன்ல போனாங்க. பட் அதை எடுக்க முடியல அவங்களால, சில பல காரணங்களால. இப்போ அந்த படத்தால முடியல. இந்த படம் சாதிக்குமா, வேட்டையன் படம் 1000 crores அச்சீவ் பண்ணுமா அப்படின்ற இதுல தான் எல்லாருமே வெயிட்டிங். சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட்டிங். மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் டீம். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட்டாக எடுத்த இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடலை, அவங்களுக்கு அந்த அளவு வருமானத்தையும் எடுத்து தரல. ஸோ கொஞ்சம் செட்பேக்கில் தான் லைக்கா மூவிஸ் இருக்காங்க. அவங்க இப்போ இந்த படத்தை வந்து எப்படின்னா வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதுவும் பெரிய ஸ்டாரை போட்டு எடுத்திருக்காங்க. ரஜினி சார் அவருக்குன்ற ஃபேன் பேஸு உலகம் ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிற ஸ்டாரு ப்ளஸ் நம்மளோட முயற்சி ப்ளஸ் நல்ல கதை, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தை 1000 crores தூக்கிட்டு போய் நிற்கும் அப்படின்றதுல வந்து லைக்கா வந்து இதாக இருக்கிறாங்க, முடிவாக இருக்கிறாங்க. 1000 crores நாங்கள் அச்சீவ் பண்ணுவோன்ட்டு. அந்த 1000 crores இது போய் சேருமா சேராதா அப்படின்றது நமக்கு எப்போ தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா October 10th ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகே இந்த படம் அடிக்கும், தூக்கம் தட்டி தூக்கம் 1000 crores. நெக்ஸ்ட் லைக்கா என்ன படம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். விடாமுயற்சி இதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக அதுவும் வெயிட்டிங். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ லைக்காக்கு லைனாக இருக்கு. வேட்டையன் படம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் அதுவும் விடாமுயற்சி யாரு, தலையோட படம். தலை ஃபேன்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா ஃபயராக நிற்கிறவங்க தான் தலை ஃபேன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க தலைவர், 2வது படம் பாருங்க தலை. 2 படத்தையும் வந்து லைக்கா எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் 1000 crores அச்சீவ் பண்ணுமா இந்த படம் வேட்டையன். ஏன்னா உங்களுக்கு October 10 அதுக்கப்புறமா வந்து தீபாவளி பீரியட் வேற வருது. ஸோ 2 வாரம் அசால்ட்டா நீங்க இந்த வேட்டையன் படத்தை வந்து ஓட்டலாம். October 10 to 31 அப்போதான் படங்கள் வரும். 31st தான் உங்களுக்கு மெயினான படங்கள்லாம் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த படங்களும் வராது. ஸோ நல்ல வசூலை இந்த வந்து படம் ஈட்டி தரும் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் டீம் வெயிட் பண்றாங்க. தேட்டர்ஸ் வந்து பற்றாக்குறையே இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு தெரியும் ரஜினி சார் படம்னா ஃபுல் தேட்டர்லேயே அதை தான் ஓட போகுது. இப்போ காம்படிஷனுக்கு எந்த படங்களும் கூட கிடையாது. அந்த டைமில் ரிலீஸ் ஆகிற படங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ வேட்டையன் வந்து வச்சு செய்ய போது நம்மளுக்கு எந்த படம் வந்தால் வரலன்னா என்னங்க, ரஜினி சாரோட ஸ்டைலே போதுங்க. 1000 crores அச்சு தூக்கி போட்டு போயின்னே இருக்கலாம்.